عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا مرسلين وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق صدق الله العلي العظيم. وأيضا قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين وشاكرين. الحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் சொல்லை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இன்று வரை நம் உள்ளங்களில் நிலைத்திருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபியீன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய ஒரு மகத்தான கிருபை, 1400 வருடங்களுக்கு மேலாக ஒரு வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன் ஒன்று மட்டும்தான். இந்த உலகம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மொத்தம் 1,24,000 நபிமார்கள் இருந்தாலும் அதில் 313 ரசூல்மார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எத்தனை ஏடுகளாக இருந்தாலும் சரி, வேதங்களாக இருந்தாலும் சரி, இதில் தனி சிறப்பு பெற்ற இன்று வரை ஒரு எழுத்து கூட மாற்றப்படாத ஒரு வேதமாக இருக்கிறது, அது குர்ஆனாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை வாங்கி நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது சாதாரணமாக கொடுத்துடல. எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு வகை இறங்கும் பொழுது அவ்வளோ ஒரு கடுமையான வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு வகை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்து வரும் பொழுது அவளுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அதனால் முதல் வரி இக்ரா என்று அந்த வகை இறங்கும் பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போயிட்டு என்னை போத்துங்க, என் மேலே போர்வை போத்துங்க என்று சொன்னார்கள். குர்ஆன் இந்த உலகிற்கு ஒரு மகத்துவமான, இந்த உலகத்தில் அனைத்து மக்களையும் நேர்வழிப்படுத்த வந்த ஒரு வேதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய எந்த வசனமும் மனனமாகவில்லையோ அவன் பாலடைந்த வீட்டை போன்றவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாலடைஞ்ச வீடுன்னா என்ன? பால் அடைஞ்ச வீடுனா வேற ஒன்றும் இல்லை, அவங்களுடைய உள்ளம். எந்த ஒரு வீட்டில் பால் அடைஞ்சு போயிருக்கோ அந்த வீட்டில் ஷைத்தான் போயிடுவான், கெட்ட ஜின்கள்லாம் உள்ளுக்க போயிடும். அதானே? அதே போன்றுதான் எவனுடைய உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ, எவனுடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய எந்த வசனமும் மனனமாகாமல் இருக்கிறதோ அவனுடைய உள்ளம் என்பது ஷைத்தானுக்கு போகிவிடும். ஷைத்தானுடைய பேச்சு கேட்ட ஆரம்பிச்சிருவான். அதே போன்று இது அவனுடைய உள்ளத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டுக்கும் தான். எந்த ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படலையோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நிற்பதில்லை. அதே போன்று எந்த ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் காவலுக்கு இருக்கிறார்கள். இந்த குர்ஆன் என்பது அதனுடைய ராகம் என்பது தனித்துவமானது. அதை கேட்க கேட்க நம் உள்ளமெல்லாம் மாறிவிடும். அதான் மக்கத்து காஃபிர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்காங்க கூட்டமாக. மக்கத்து காஃபிர்கள் எல்லாம், இறை நிராகரிப்பார்கள் எல்லாம் ஒளிஞ்சிருந்து அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டார்கள். நஜ்மு சூராவினுடைய இறுதி ஆயத்தை கேட்ட உடனே அந்த ஆயத்துக்கு சஜிதா செய்வர்கள் எத்தனையோ குஃபர்வாசிகள் இருக்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய வார்த்தை என்பது ஒருவனுடைய உள்ளத்தை தலைகீழாக மாற்றி போடும். அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாஹா சூராவினுடைய கேட்டதுக்கு அப்புறம் தானே இஸ்லாத்தை ஏற்றாங்க. அதே போன்று தான் இந்த குர்ஆன் என்பது ஒருவனுடைய உள்ளத்தை மாற்றவும் செய்யும், ஒருவன் உள்ளத்திற்கு நிம்மதியை தரவும் செய்யும். இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இருக்கின்றார்கள், உள்ளம் இறுகிவிட்டதென்று சொன்னால், உள்ளம் சிடுசிடுது விட்டது என்று சொன்னால் அவர்கள் முதலில் கேட்பது ஹதீஸ் அல்ல, குர்ஆன் அல்ல, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
முதலாக போது பாட்டு கேட்பான், போட்டு காதில் அப்படியே போட்டு காதில் தூக்கி வச்சுட்டு செவிட்டு மிஷை காதில் போட்ட மாதிரி அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் என்ன சொல்கிறான்னு கூட தெரியாது. அந்த அளவிற்கு இந்த இஸ்லாமியுடைய சமூகம் என்பது, இன்றைக்கு இருக்க சூழல் என்பது, இன்றைக்கு இருக்க இளைஞர் சூழல் என்பது மாறி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு அறிவிப்பில் சொல்கிறாங்க, குர்ஆனை நீங்கள் பாடலை போன்று ஓதாதீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு அடிமை பெண் பாடலை ஒரு மனிதன் கேட்பதை விட ஒருவன் குர்ஆன் ஓதுகின்ற வசனத்தை எவன் கேட்கின்றானோ அவனை கண்டு அல்லாஹ் வியக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நீங்கள் குர்ஆனை பாடலை போன்று ஓடார்கள். அரேபியர்கள் எப்படி குர்ஆனை ஓதினார்களோ அதே போன்று நீங்கள் ஓதுங்கள். மாறாக நீங்கள் யகூதி போன்றோ நஸ்ரானிகள் போன்றோ குர்ஆனை நீங்கள் பாடலாக ஓதாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்னைக்கு அல்லாஹ் மீது புகழ படிக்கிறோம், அல்லாஹ் மீது புகழ படிக்கிறோம் என்ற பேரில் குர்ஆனை எத்தனையோ வரிகளில் உங்கள் பாடலாக இயக்கிறாங்க. ஏன்னா கவிதை என்னத்துக்கு நம்ம பாட்டா போடுவோன்ற பேரில் குர்ஆனுடைய எத்தனையோ வரிகள் இன்றைக்கு பாடலாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல, வரத்தில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆன் என்பது எப்படி இறக்கப்பட்டதோ அந்த முறைப்படி நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். மற்றொரு இடத்துல இறைவன் சொல்கிறான், நாம் இந்த குர்ஆனை யார் மீது இறக்கி வைத்தோமோ அவர்கள் இந்த குர்ஆனை தெளிவாக ஓதுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த பொழுது அவர்கள் எப்படி ஓதினார்களோ அதே போன்று ஓதுங்கள் என்று இறைவன் நம்மளுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் புரிய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ சூழல்கள் மாறிவிட்டது. பேருந்தில் போகும்பொழுது நம்முடைய இளைஞர்கள் மெயினாக 2 விஷயத்தை எடுத்து போவாங்க. எதை எடுக்கிறாங்களோ இல்லை, இந்த 2 விஷயம் மெயினாக இருக்கும். ஒன்று ஃபோனு, இன்னொன்று ஹெட்ஃபோனு. எதை எடுக்கிறாங்களோ இல்லை, இது 2 மெயினாக இருக்கும். ஏன்னு கேட்டால் பாட்டு கேட்க போகும்போது போர் அடிக்கும். ஏன் பாட்டு கேட்குறோட குர்ஆன் வசனங்களை கேட்கலாம் அல்லவா, இமாம்கள் பயானை கேட்கலாம் அல்லவா. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனெல்லாம் எதுவும் கிடையாது. 25 வருஷத்துக்குமே ஒருத்தன் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் பல ஊர்களை கடந்து செல்ல வேண்டும். எல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சாது. ஒருத்தன் போய் ஒரு கல்வி கற்றுக்கணும், அந்த கல்வியை கற்று முடிச்சாரா அப்படியே மறுக்கா வேற ஒரு இடத்துக்கு போகணும், அவர்கிட்ட அந்த கல்வியை கற்றுக்கணும், அவர்களுக்கு பணிவிடை செய்து கொடுத்து கல்வியை கற்றுக்கணும். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. ஒரு ஃபோன் இருக்குது, எல்லா அனாச்சாரமான விஷயங்களும் இதில் தான் இருக்குது, எல்லா நல்ல விஷயங்களும் இதில் தான் இருக்குது. ஒட்டுமொத்த ஹதீஸ் தொகுப்பு இந்த ஃபோனில் இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களும் இதில் இருந்தும் இன்றைக்கு இருக்கின்ற சமூகம் இதை பின்பற்றவில்லை என்று சொன்னால் இப்போ எவ்வளோ ஒரு வழிகேட்டில் நம்முடைய சமூகம் இருப்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது எதையெல்லாம் பயந்தார்களோ அதையெல்லாம் இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை நாம் விரும்பி இந்த சுகத்தில் நாம் அனுபவித்திடுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். இந்த உலகத்தினுடைய இந்த உலக ஆசை நம் மிகைத்துவிடும், இந்த உலகத்தினுடைய ஆசையெல்லாம் நம்மேல் பரவிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். ஆனால் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனக்கு பிறகு இந்த உலகத்தினுடைய வளங்களும் கவர்ச்சிகளும் உங்களை அடைந்து விடுமோ, உங்களை மோகித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்தினுடைய ஒருத்தன் பண ஆசை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எதையும் கேட்க மாட்டான். நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சுற்றுவான். ஆனால் அப்படி அல்ல. இதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். எங்கே இவனுக்கு பண ஆசை போயிடுச்சுன்னா அல்லாஹ்வை மறந்துடுவானோ, ரசூலை மறந்துடுவானோ, இந்த குர்ஆனை மறந்துடுவானோ, இப்படி எல்லா விஷயங்களையும் பயந்தார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒரு அடிமை என்ன செய்கிறானா, சத்துறான், என்னுடைய சொத்துன்றானா. அங்கே பெருமானார் சொன்னாங்க, இல்லைப்பா, இது உன்னுடைய சொத்துனா இல்லை, உன்னுடைய சொத்து என்பது 3 தான். நீ திண்டு கழித்தது, நீ என்னென்னலாம் சாப்பிட்டு ஒன்று வெளியே போச்சு அது உன்னுடைய சொத்து. உடுத்து கிழித்தது, நீ எந்தெந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு கிழிச்சு அது உன்னுடையது. அதுக்கப்புறம் கொடுத்து சேமித்தது, யார் யாருக்கும் நீ கொடுத்து சேமித்திருக்கா, இந்த 3 மட்டும்தான் உன்னுடையது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய ஷரகில் எழுதுகிறாங்க, என்னென்னு பார்த்தா, என்னை யார் ஈமான் கொண்டு நான் கொண்டு வந்ததை யார் உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் குறைக்கட்டும், செல்வங்களை அல்லாஹ் குறைக்கட்டும்,
மரணத்தை சீக்கிரத்தில் தரட்டும் என்று சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க ஏன் இப்படி துஆ செய்யணும்? ஏன் செஞ்சுருக்காங்க? ஏனென்றால் ஒருவனுக்கு பணம் மட்டும் பணமோகம் மட்டும் எனக்கு அதிகமாக வந்துவிட்டால், பண ஆசை மட்டும் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அல்லாஹ்வையும் ரசூலை மறந்து விடுவான், ஜகாத்து கொடுப்பதை மறந்து விடுவான், உலகத்தினுடைய இந்த மறுமையினுடைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்து விடுவான். அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இப்போ ஒருத்தனை பண ஆசை வந்துருச்சு வச்சுங்களேன், அவன்கிட்ட போய் ஜக்காத்து கொடுக்க சொன்னாலும் கொடுக்க மாட்டான். கோடி கோடியாக வீட்டில் பீரோ நிறைய அடுக்கி வச்சிருப்பான். அவன்கிட்ட போய் நீங்கள் ஜக்காத்து கொடுப்பான்னு சொன்னால் கொடுக்க மாட்டான். ஜக்காத்து கொடுக்க போன உடனே அதையும் மீறி கொடுக்க போனால் அடிய மனத்தில் ஊசலாட்ட ஆகிட்டு இருக்கும். கொடுக்கணுமா வேணாமா, இது ஏன் காசை நான் உழைச்சனே அப்படின்னு சொல்லுவான். இப்படி இதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பயந்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பயந்தார்கள். இந்த சொத்து பத்தெல்லாம் மீது வந்து இந்த உலக ஆசைக்கு நம்ம அடிமையாகி விடுமோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். இந்த உலகத்தில் காரு வாங்கலாம், பைக்கை வாங்கலாம், இந்த உலகத்தில் எதையும் வாங்கிடலாம், எல்லாமே வாங்கிடலாம் வச்சுங்களேன். அதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை தான், மறுமைக்கு அது ஒன்றும் பயன்படாது. உங்கள்கிட்ட நான் சேலஞ்சு விட்றேன், நீங்கள் ஒரு உண்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் கபருக்கு செல்லும் பொழுது நீ சம்பாதிச்ச சொத்துலேருந்து ₹1 நீங்கள் உள்ளுக்கு எட்டு போயிருங்க. நீங்கள் சம்பாதிச்ச சொத்துலேருந்து ₹1 நீங்கள் உள்ளுக்கு எட்டு போங்க, எதையும் எட்டு போக முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் என்பது ஒரு மாயை, இந்த உலகம் என்பது வேறொன்று வெறும் ஒரு அரங்கந்தான். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னார்கள், ஒருவன் சீதேவி என்பதுக்கு 3 அடையாளம். என்னென்னு பார்த்தா நல்ல மனைவி அமையுது, நல்ல வாகனம் அமைவது, நல்ல வீடு அமைவது. இந்த 3ம் ஒருவனிடத்தில் இருந்தால் அவன் சீதேவி. இந்த 3ம் எவனிடத்தில் இல்லை அவன் மூதேவி. இந்த ஒரு 3 விஷயம் அது கட்டுக்கோப்பாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவன்லாம் சீதேவி. எவனிடத்தில் இந்த 3 விஷயம் இல்லவே அவன்லாம் மூதேவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருத்தர் நல்ல பைக் இருக்குது, அது நல்ல விஷயத்தை பயன்படுத்துகிறான். ஒரு வீடு இருக்குது, அது நல்ல விஷயத்தை பயன்படுத்துகிறான். இப்படியே இப்போ இன்றைக்குள்ள இளைஞர்கள் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். ஒருத்தர் பைக்கு வச்சுருக்கானா பின்னாடி பார்த்தா பாதி தூரம் தூக்கியிருக்கு, ஆள் கூட உட்காந்து போக முடியல. அந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் அவன் வாகனத்து விஷயத்தில் அவ்வளோ ஒரு அசால்ட்டாக இருக்கிறான். ஒருத்தர் வேகமாக போயிட்டே இருக்கான் பைக்கில், அவ்வளோ ஒரு வேகமாக போயிட்டு இருக்கான். இன்னொருத்தன் இருறா உன்னை நான் முந்தி வரேன் அப்படின்னு சொன்னான். அவன் பின்னாடி இருக்க ஃப்ரெண்டு சொன்னானா, டே இருறா அவன் வேகமாக போனால் வேகமாக போய் சேர்ந்துருவான், நீ கொஞ்சம் பொறுமையாக போ, கொஞ்சம் நேரம் கழிச்சு போவடா அப்படின்னு சொன்னானா. இப்போ இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் எத்தனையோ விஷயங்களை விளையாட்டாக எடுத்து செய்கிறார்கள். வாழ்க்கையினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் விளையாட்டாகவே எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலக விஷயங்களை மட்டும் அவர்கள் முக்கியத்துவம் படி சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், இந்த உலகம் என்பது கொசுவினுடைய ரெக்கைக்கு கூட சமமானதல்ல என்று சொல்லி காட்டுகிறான். இதுதான் இந்த உலகம், இதான் ஒருவனுடைய வாழ்க்கை என்பதும் கூட. இந்த வாழ்க்கை என்பது உண்மையல்ல, நிரந்தரம் அல்ல. நம்முடைய வாழ்வு என்பது மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய இலக்கு என்பது மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு மாயை, இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. அதே போன்றுதான் ஒருவனுக்கு உலக ஆசை மிகச்சிருச்சுன்னா, ஒரு வரலாற்று ஒன்று பதிவு செய்கிறாங்க. முல்லா அலிகாரி ரஹிமஹுல்லா அவங்களுடைய வரலாற்றில் என்னென்னு பார்த்தா, அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருவரே ஜித்தாவில் இருக்கார். ஜித்தா ஏர்போர்ட்டில் அவங்களுடைய வணிக ஃப்ரெண்டு. அவங்களுடைய பெரியாருடைய ஒரு நல்ல ஷேகோட ஃப்ரெண்டு ஜித்தாவில் இருக்கார். ஜித்தாவில் இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அந்த வணிகர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு போகலாமே, துவா செய்யுங்க, கொஞ்சம் பணம் செல்வாக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பெரியார் கேட்டாங்களாம், உனக்கு வழக்கமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளோ? அது ஒரு 10 லட்சம் கோடி இருக்கும். எதுக்கு உனக்கு இன்று? அந்த பெரியார் கேட்டாங்களா அதுக்கு, ஏப்பா உனக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்தும் உனக்கு பணயாசம் தீரவில்லையா என்று அவர் அந்த பெரியார் சொல்லுகிறார்கள். அதற்கப்புறம் அந்த பெரியார் அவங்க சைடு அந்த நட்பையும் துண்டித்து விட்டார்கள், அதனுடைய இலக்கையும் துண்டித்து விட்டார், அந்த சைடு போவே இல்லை. அப்போ ஒருவனுக்கு பணம் வந்து விட்டால் இன்னும் வேணும் தான் கேட்குமே தவிர இது எனக்கு போதும்னு எந்த ஒரு உள்ளமும் சொல்லிடாது. ஒருத்தனை ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு 2 கரண்டி சாப்பாடு வைக்கிறோம், 3 கரண்டி வேணாம், இல்லை போதும்பா அப்படி சொல்லிடுவான். சரி ஒரு மதிய சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு 4 கரண்டி வைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் வைக்கிறோம், சரி போதும்பா சொல்கிறான். ஆனால் ஒருவங்க பண ஆசை வந்து விட்டால் அவனுக்கு எவ்வளவு நீங்கள் கொடுத்து தீர்த்தாலும் அவனுக்கு அது தீராது. எனக்கு வேணும் தான் கேட்பானே ஒழிய எனக்கு இது போதும்னு ஒரு ரவுண்டு கூட சொல்ல மாட்டான். இதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை.
பணமும் வெறும் ஆசைகளும் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் காஃபீர்களுக்கு இந்த உலகம் சுவனமாகவும் இருக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். இந்த உலகம் என்பது நம்மளுக்கு ஒரு கடினமாகத்தான் இருக்க செய்யும். இந்த உலகம் என்பது நமக்கு எளிமையாக இருக்காது. மற்றொரு ஹதீஸில் சொல்றார்கள், நரகம் என்பது மனோ இச்சைகளை கொண்டு திரையிடப்பட்டிருக்கிறது, சுவனம் என்பது கஷ்டத்தை கொண்டு திரையிடப்பட்டிருக்கிறது. ஒருவன் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். கஷ்டம் இல்லாமல் நீங்கள் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ் ஒரு இடத்துல ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டினா, உங்களுக்கு முன்னோர் உள்ள கஷ்டத்தை அதே போன்ற கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்காமல் நீங்கள் சுவனம் செல்வீர்களா என்று கேட்கின்றான். அப்போ இந்த உலகத்தில் கஷ்டம் வரும், கஷ்டத்தை ஒரு இஷ்டமாக எடுத்துக்கொண்ட பிறகுதான் நம்மளுக்கு சுவனம் கிடைக்கும் என்பதாக நம்முடைய இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மறுமைக்கு செல்ல வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அடைய வேண்டுமா, வேறொன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் குர்ஆனை பின்பற்றுங்கள். வேதத்தை மறுத்தவர்கள் எத்தனையோ பேர் வழிகேட்டில் சென்றிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேல் கூட்டத்தில் எத்தனையோ நபர்கள் இதற்கு சான்று. பக்ரா சூராவினுடைய ஆரம்பத்தில் பனு இஸ்ரவேல் சொல்லப்பட்டால் எத்தனையோ நபர்களுக்கு சான்றாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தூர்சிலா மலையை தூக்கி நிப்பாட்டிட்டு கேட்டானா, இந்த நான் கொடுத்தேனே உங்களுக்கு, அதை நீங்கள் பற்றி பிடிங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதை அவன் சொல்லுவானா, பற்றி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மறுத்துருவான். அதே போன்று எத்தனையோ நபர்கள் கிதாப் அஃபலா தஅகிலூன், எல்லாருக்கும் நீங்கள் நல்ல உபதேசம் செஞ்சீங்க, எல்லாருக்கும் ஏவுனீங்க, ஆனால் நீங்கள் அதுலேருந்து படிப்பினை பெறலையே என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்படி எத்தனையோ நபர்கள் இறை வேதத்தை மறுத்தவர்கள் வழிகேட்டில் சென்று சீராகி சின்னா பின்னமாவது நாம் பார்த்திருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ நண்பர்கள் நம்மளுக்கு இருக்கலாம், நண்பர்கள் நல்ல நெருக்கமாகவும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாம் நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். கபரு வரை வருவான், அதோடு போயிடும். பெருமானார் சொன்னார்கள், நம் கபரு வரை வரக்கூடியது 3, அதில் 1 மட்டும் உள்ளே வரும். 1 குடும்பம், 2 செல்வம், 3 அமல். அந்த குடும்பமும் செல்வமும் கபரு வரைய வரும். நம்ம செஞ்ச அமல் தான் நம்மளுடன் வரும். ஆக எல்லா விஷயமும் நம்மளோட வரும், ஆனால் இறுதி வருவதே நம்முடைய அமல் மட்டும்தான் நம்மளோடு வரும். ஆனால் குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன் கபரிலுக்கும் நம்மளுடைய நண்பனாக உற்ற தோழனாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம். உதாரணம் சொல்ல போனால், டே மச்சான் ஒரு 100 ரூபா குர்றான்னு கேட்டான், இல்லைடான்பான். அவன்கிட்ட இருக்கும், இல்லைடான்பான். இது இல்லை உண்மையான நட்பு. நம் மரணித்த பிறகும் நம்மளோடு வருகின்றான் அல்லவா, நம்மோடு இருந்து நம்மோடு பேசுகிறான் அல்லவா, அதுதான் உண்மையான நட்பு. அதுதான் பெருமான கட்டுறது, இதுதான் குர்ஆன் என்று சொன்னார்கள். பெருமான இடத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதிலேயே மிகச் சிறந்தது குர்ஆன். அது நபியும் அல்ல, மலக்குமார்களும் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். விஷயத்தை வழங்கணும். இந்த இடத்துல நம்முடைய நண்பன் இருக்கிறான், நம்மளோடு வரமாட்டான். நம்முடைய சொத்து இருக்குது, நம்மளோடு வராது. இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளோடு வராது. வருவதெல்லாம் ஒன்று தான், நம்ம செய்த அமல் தான். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்கிறோமோ, எவ்வளவு குர்ஆனை ஓதுகிறோமோ, அதற்கெல்லாம் நம்முடைய நன்மைகள் நம்முடைய கபர் அருகாமையில் வந்து நிற்கும். கபருக்குள்ளே உங்களை அடக்கிய உடனே, கபூரில் உங்களை வச்சு அடக்கிய உடனே ஒரு உருவம் தோன்றும். அது யாருன்னு அவன் கேட்பானா. கேட்ட உடனே சொல்லுமா, நான் தான்ப்பா நீ வெளிப்படையாகவும் மறைமாக ஓதிருப்பேல அந்த குர்ஆன் வசனம் நான் தான். நீ நல்லா தூங்கு, உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என் கூட பேசிக்கிட்டே இரு. இப்படி கபரு வரை வரக்கூடிய ஒரு விஷயங்களில் குர்ஆன் ஒன்று. கபருடைய வேதனைகள் அவ்வளவு இருந்தாலும் அந்த அல்லல்களுக்கு மத்தியிலும் நம்மளுடன் வந்து ஒரு நண்பனாக ஒரு தோழனாக இருப்பது இந்த குர்ஆன் தான். அல்லாஹும்ம ஜஅல் லனா ஃபித் துன்யா கரீனா வபில் கப்ரி மூனிஸா வ அலா ஸிராத்தி நூரா வபில் ஜன்னதி ரஃபீகா வ மினன் நார் சித்ரா வ ஹிஜாபா. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை எங்களுக்கு உலகிலே ஒரு நண்பனாக ஆக்கிடு. அது மட்டுமல்ல, எங்களுடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் இது எங்களுக்கு ஒரு ஒளியாக ஆக்கிடு. நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு திரையாக எங்களுக்கு ஆக்கிடு.
என்று ஹத்தமுல் குர்ஆன் துஆவில் ஓதுவோம். ஒரு குர்ஆன் என்பது இப்படித்தான், ஒருவன் ஓதுகிறான் என்று சொன்னால் ஒரு கூட வேஸ்டாக ஆகிறது, எந்த ஒரு விஷயம் வேஸ்ட் ஆகாது குர்ஆனில். அதே போன்று ஒருவன் வேறு விதமாக ஒரு பாடலாகவோ வேறு இதுவின் பாடினாள் என்று சொன்னால் அவன் அந்த குர்ஆன் என்பது பயனளிக்காது. இத்தனை நபர்கள் இருக்கிறீர்கள், எல்லாருக்கும் குர்ஆன் சரளமாக ஓத தெரியும் பார்த்தா ஓத தெரியாது. ஆனால் பெருமாள் ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், யார் குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறீர்களோ அவளுக்கு 2 நன்மை என்று சொன்னார்கள். என்னைக்கு குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிட்ட, முயற்சி பண்ணுறல, ஓத ஆரம்பிச்சிட்டல, உனக்கு 2 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு விஷயம், என்ன விஷயம்னு பார்த்தா, பஸார்ங்கிற கிதாபில் பதிவு செய்யப்படுது. பல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பஸார் இமாம் சொன்ன விஷயத்தை சொன்ன விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தா, நீங்கள் மரணித்த பிறகு உங்களை கஃனிடுவார்கள். இந்த கஃனிடும் பொழுது ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி என்பது உங்களுடைய நெஞ்சு தாடையின் பகுதியில், இந்த நெஞ்சிற்கு மத்தியில் இருக்கும். அதற்கு கஃனிட்ட பிறகு உங்கள் கபருக்கு சென்று கொள்ளும்போது அந்த கபரில் வைத்த பிறகு உங்களுக்கு அருகாமையில் நின்று உங்களை பேசும், உங்களிடம் பழகும், உங்களுடைய நண்பனாக தோழனாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். அது என்னென்னு பார்த்தா அது இப்போ கீழே எழுதுகிறாங்க, அதுதான் குர்ஆன் என்று எழுதுகிறார்கள். இந்த குர்ஆனை ஓதுங்கள். இன்னொரு விஷயம், உங்களுடைய பிள்ளைகள் 6 வயதில் ஹாஃபிஸாக ஆக முடியுமா என்று கேட்டால் ஆக முடியும். உங்களுடைய மனைவியின் கருவுற்ற பொழுது, கருவுற்ற ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை தூங்க இந்த டைமில் தவிர்த்து எல்லா நேரமும் குர்ஆனை ஓதினால் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளை என்பது 6 வயதில் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு ரிசர்ச்சில் இப்போ தான் கண்டுபிடிக்கிற குழந்தை வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். முதல்ல ஆரம்பத்தில் இந்திர துளியாக இருக்கும், இரத்த கட்டியாக மாறும், சதை பிண்டமாக மாறும். இப்படியே மாறிட்டே இருக்கும்போது 4வது ஸ்டேஜில் அதுக்கு ரூஹு ஊதப்படும். ரூஹு ஊதுனோடனே முதல்ல எந்த ஒரு பார்ட்டுமே அசைவு கொடுக்காது, கை எதுவுமே செய்யாது, வாய் பேசுவது. ஆனால் முதலில் அதற்கு அந்த பார்ட் என்பது செயல் முதலில் காது தான். அந்த குழந்தைக்கு, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு முதலில் செயல்படுவது அந்த காது தான். அதற்குத்தான் உங்களுடைய மனைவிகளை அவனுடைய கருவுற்றதிலிருந்து அவள் ஓதி வருகின்ற வரை அந்த தூங்க டைம், அந்த டைமை மிஸ் பண்ணிட்டு எல்லா டைம்லையும் குர்ஆனை ஓதி வருகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளை என்பது கரெக்டாக 6 வயசில் 6 இல்லை 7 இன்ஷா அல்லாஹ் நாடினால் அந்த குர்ஆன் முழுவதையும் மன்னம் செய்துவிடும். இப்போ இன்றைக்கி ஒருத்தனை பார்த்துருப்போம், ஆள் முளைச்சி 3 இலை விட்டுற மாட்டாங்க, இருக்க எல்லா பாட்டையும் பாடுவான். ஏன்னு பார்த்தா அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது இந்த அம்மா எல்லா பாட்டையும் கேட்டுகிட்டே உட்காந்துருக்கும். அதனால் அவன் என்ன செய்வான், அவன் பிறந்தலேருந்து முளைச்சி 3 இலை விட்டுக்க அப்படி எல்லா பாட்டையும் வரிசை அப்படி அடுக்கடுக்கு அடிக்கிட்டே வருவான். ஆனால் குர்ஆனுடைய வசனம் கேட்டால் ஒன்றும் தெரியாது. இப்போ ஒரு குழந்தையினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் முதலில் செயல்படுவது அந்த காது தான். அதற்குத்தான் சொன்னார்கள், நீங்கள் முதலில் ஓடும்போது உங்கள் மனைவிமார்கள் நீங்கள் குர்ஆனை ஓத சொல்லுங்கள். அந்த குர்ஆனை ஓத 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 இவர்களும் அதை வெளிப்படையாக ஓதினாலும் சரி, மறைமுகமாக ஓதினாலும் சரி, அவள் ஓத 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 அவர்களும் ஓதுவார்கள், அவர்கள் பிள்ளையும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆக அன்பார்ந்தவரே, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் என்பது ஒரு பொழுதும் உங்களை வீணடிக்காது. குர்ஆன் என்பது முழுக்க முழுக்க உங்களுக்கும் எல்லா நபருக்கும், யார் ஓதினாலும் குர்ஆன் என்பது ஒருவரையும் வீணடித்து விடாது, எல்லா நபர்களுக்கும் நேர்வழி காட்ட மட்டும்தான் செய்யும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் நம் குர்ஆனை முழுமையாக ஓதுவோம், ஓதி முடிப்போம். யார் யார்களுக்கெல்லாம் மரணம் செய்கின்ற ஆசை இருக்கிறதோ அது எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.